எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து காரா பூந்தி வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து மெஷரிங் கப்பில் வந்து ஒரு கப்பு வந்து கடலை மாவு எடுத்துக்கோங்க. அதே கப்பில் வந்து பாதி அளவு வந்து பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. இது விருதுநகர் ஆச்சி சமையல் தமிழ். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. இப்போ வந்து ரெண்டையும் ஒன்றாக்க போட்டுட்டு ஒரே ஒரு சின்ன பிஞ்சு வந்து சோடாப்பு எடுத்து நீங்கள் வந்து போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு தண்ணியை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா கலந்துட்டு தோசை மாவு பாத அளவு கலந்துக்கோங்க. இந்தளவுக்கு இப்படி கலந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் வந்து மீடியத்தில் வச்சுக்கோங்க. மீடியத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஜல்லிக்கரண்டி இருக்குல்ல, அதில் வந்து அந்த மாவை எடுத்து அப்படியே போட்டுட்டு எல்லா பக்கமும் வந்து பரவி வர்ற மாதிரி அந்த பேனில் வர்ற மாதிரி அந்த ஜல்லிக்கரண்டியை இப்படி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லாம் கீழே உளுந்துரும். மாவெல்லாம் கீழே உருளையா. அப்புறம் அதை எடுத்து ஓரமாக இதில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் மெஷரிங் கப்பில் அரை கப்பு வந்து வேர்க்கடலை எடுத்து அதையும் வந்து அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் அதே மீடியத்திலே வச்சே எடுத்து வறுத்துட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து தனியாக தட்டில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை வந்து கழுவின கருவேப்பத்தை காய வச்சு அதுக்கப்புறம் அதை எடுத்து அதில் உள்ளே போட்டுருங்க. அதையும் எடுத்து அங்கே பிளேட்டில் ஓரமாக வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் எடுத்து வந்து ஒரு பெரிய தட்டு எடுத்து அதில் வந்து எல்லாத்தையும் எடுத்து அதில் போட்டு விட்ருங்க. அந்த பூந்தியையும் காரா பூந்தியையும் அதுக்கப்புறம் வேர்க்கடலை அதுக்கப்புறம் அந்த கருவேப்பிலை பூண்டு கூட ஒரு சிலர் நசுக்கி போடுவாங்க. அது கூட வேணால் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எந்த ஃபுட் கலர் எதுவுமே போடலை. ஒரே ஒரு ஸ்பூன் உப்பு எடுத்து போட்டுக்கோங்க. ஒரே ஒரு ஸ்பூன் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ப குழம்பு மிளகாத்தூள் எடுத்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்களுக்கு கொடுங்க. பெரியவங்களுக்கும் உடம்பு நல்லா இருந்தால் பெரியவங்களும் சாப்பிட்டுட்டு இதை மாதிரி சமைச்சி சாப்பிட்டுட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க. நன்றி.